السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் மஸ்ஜிது தக்வா ஜாக் மர்கஸ் கவுண்டர் சத்திரம் தெரு மதுரை ரோடு பொன்றாம் பிரியாணி எதிரில் அமைந்திருக்கூடிய அந்த பள்ளிவாசலின் சார்பாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்திலும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த மக்கள் அதன் தூய வடிவில் விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்ததை வாழ்க்கையில் செயல்படுத்தி இம்மை வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நன்னோக்கத்தோடு ஒவ்வொரு இடத்திலும் இது போன்ற மார்க்க விளக்க தெருமுனை பிரச்சாரத்தை இந்த மஸ்ஜிது தக்வா ஜாக் மர்கஸ் பள்ளிவாசல் சார்பாக ஜமாஅத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட 45 ஒரு மணி நேரமாக சகோதரர் இஸ்மாயில் அவர்கள் அருமையான முறையில் பல செய்திகளை நமக்கு எடுத்துரைத்தார்கள். இந்த இடத்திலே ஆங்காங்கே அமர்ந்து வீடுகளில் கேட்டுக்கொண்டிருந்த சகோதரிகள், தாய்மார்கள், பெரியோர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த சிற்றுரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் கோடான கோடி உயிரினங்களை, ஜீவராசிகளை படைத்திருக்கின்றான். அந்த கோடான கோடி உயிரினங்களை விட மிக சிறந்த படைப்பாக இருக்கக்கூடிய, அற்புதமான படைப்பாக இருக்கக்கூடிய இந்த மனித படைப்பை படைத்திருக்கின்றான். இந்த மனித படைப்பை, இந்த மனித சமூகத்தை நல்வழிப்படுத்திட, நேர்வழிப்படுத்திட, இருளிலிருந்து ஒளியின் பக்கம் கொண்டு செல்வதற்காக, தவறான பாதையிலிருந்து சரியான பாதையின் பக்கம் கொண்டு செல்வதற்காக எத்தனையோ இறை தூதர்களை, நபிமார்களை, ரசூல்மார்களை அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு, இந்த மனித குலத்திற்கு அனுப்பியிருக்கின்றான். அல்லாஹு தஆலா அதை பற்றி தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டும் பொழுது, நம்மை பார்த்து பேசும் பொழுது இவ்வாறாக பேசுகின்றான். அல்லாஹு தஆலா வலகத் பஅஸ்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். வலகத் பஅஸ்னா ஃபி குல்லி உம்மத்தின், ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் ரசூல்மார்களை, நபிமார்களை, இறை தூதர்களை நாம் அனுப்பியிருக்கின்றோம். எந்த காரணத்திற்காக? வஜ்தனிபுத் தாகூத் வஅ்புதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ்விற்கு எந்த இணை துணையும் ஏற்படுத்தி விடாமல், அவனுக்கு இணை வைத்து விடாமல், அவருக்கு எந்த ஒரு இணையும் ஏற்படுத்தி விடாமல் அவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனை மட்டுமே தனித்துவப்படுத்த வேண்டும், அவனை மட்டுமே ஏகத்துவப்படுத்த வேண்டும், அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு எத்தனையோ இறை தூதர்களை அனுப்பியிருக்கின்றான். அன்பான சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வை நாம் வணங்கக்கூடியதாக இருக்கின்ற நாம் அல்லாஹ்வை எப்படி நாம் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை எப்படி நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை எப்படி நாம் விளங்க வேண்டும்? நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனை, இந்த உலகத்தையும் இந்த வானத்தையும் கோடான கோடி உயிரினங்களை படைத்து அதை ரசித்து இருக்கின்றானே அந்த ரப்புல் ஆலமீனை நாம் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும், அந்த அல்லாஹ்வை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சுய பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அன்பான சகோதரிகளே, அல்லாஹ்வை வணங்குகின்ற விஷயத்தில், அல்லாஹ்வை தொழுகின்ற விஷயத்தில் அவனுக்கு நாம் இணைவினை ஏற்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய மாபாதகமான பாவத்தில் கொண்டு போய் நம்மை தள்ளிவிடும். மாபாதகமான ஷிர்காக இருக்கக்கூடிய இணை வைத்தல் என்ற கொடுமையான பயங்கரமான அந்த நரக பள்ளத்தாக்கில், நரகத்தில் தள்ளிவிடும். மாணவர்களே, அல்லாஹு தஆலா இந்த மாதிரியான பாவத்தை, இந்த மாதிரியான தவறுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கவே மாட்டான். இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் அப்படியான தவறுகள், அப்படியான மாபாதகமான விஷயங்களை நம்முடைய சமூகம் அரங்கேற்றுக் கொண்டிருக்கின்றது. எப்படி அதை கோலாகலமாக
அதை முக்கியத்துவம் வந்து ஒவ்வொரு மாதமும் நாம் ஏதோ ஒரு விஷயத்தை காரணம் காட்டி இஸ்லாத்தில் உள்ளதுதான், இது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது, அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்று மார்க்கத்தை கண்மூடித்தனமாக மார்க்கத்தை அறியாமல் சரியாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விளங்காமல் இது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லிக்கொண்டு நாம் தப்பு தவறமாக அதை விளங்கிக் கொண்டு அதை நாம் பின்பற்றி நம்ம நாளை மறுமை நாளை அல்லாஹை சந்திப்போம் என்று சொன்னால் நம்மை விட நஷ்டவாளிகள் யாரும் இருக்க முடியாது. மாணவர்களே, ஒவ்வொரு மாதமும் இஸ்லாத்திற்கு தூரமான இஸ்லாத்திற்கு முரணான காரியத்தை நாம் செய்து வருகின்றோம். அது அறிந்தோ அறியாமல் நாம் செய்து வருகின்றோம். ஆனால் இன்றைக்கு ரஜப் 27 என்று மேராஜ் இரவு, அந்த ரஜப் 27 தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று அதற்காக சில சிறப்பு தொழுகைகள், சிறப்பு திக்ருகள், இன்ன பிற வணக்க வழிபாடுகள், நோன்பு நோற்பது, இரவெல்லாம் நின்று வணங்குவது போன்ற இஸ்லாத்திற்கு தூரமான இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தரப்படாத காரணங்களை இபாதத்தாக அமலாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து செய்கிறோம் என்று சொன்னால் அன்பான சகோதரரே, அதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்குமா? கிடைக்காத அன்பானவர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம், மிஅராஜ் பயணம் நடந்தது உண்மைதான். யாரும் மறைக்கவோ முடியாது. அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நபிமார்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுக்கும் அத்தாட்சிகளை கொடுத்திருக்கின்றான், பல அத்தாட்சிகளை கொடுத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி சமுதாயத்துக்கு இறுதி தூதராக வந்த இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த மிகப்பெரிய அத்தாட்சி ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது மிஅராஜ் இரவுதான். ஒரே நாளில், ஒரே நேரத்தில், ஒரே இரவில் நடந்த அனைவரும் வியத்து போகின்ற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய பெரும் அத்தாட்சியை கொடுத்தார் என்று சொன்னால் இதுதான் மிகப்பெரிய அத்தாட்சி, மிஅராஜ் பயணம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலா மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அந்த நிகழ்வை சொல்லி காட்டுகின்றான். ஹராமிலிருந்து மஸ்ஜித் ஹராமிலிருந்து அக்ஸாவிற்கு சென்று பைத்துல் முகத்தஸிற்கு சென்று அங்க சில நிகழ்வுகளாம் நடக்கிறது. அதற்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்கிறார்கள். விண்ணுலக பயணம் 7 வானத்திற்கு அப்பால் போய் அல்லாஹ்வுக்கு நேருக்கு நேராக சந்திக்கவில்லை. யாரும் அல்லாஹ்வை பார்த்ததாக வரலாறு கிடையாது, யாரும் பார்க்கவில்லை. திரைமறைக்கு அப்பால் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாற்றுகிறார்கள். அந்த நாளில் தான் 50 நேர தொழுகை கடமையாக்கப்பட போகின்றது. அதை குறைத்து அல்லாஹ் தஆலா 5 நேர தொழுகையை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த 5 நேர தொழுகையை தொழுகிறார்களோ 50 நேர தொழுகையை தொழுவதற்கு சமம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு 50 நேர தொழுகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கி இருந்தால் நம்மால் தொழுகவே முடியாது. அதைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னார்கள், முஹம்மது அவர்களே, உன்னுடைய சமூகம் இந்த தொழுகையை இவ்வளவு தொழுகையை தொழுகாது, அல்லாஹ்விடத்தில் சென்று குறைத்து வாருங்கள், அதை குறைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். படிப்படியாக குறைத்து 5 நேர தொழுகையாக மாற்றப்பட்டு இன்றைக்கு ஃபஜ்ர், லொஹர், அசர், மக்ரிப், இஷா என்று 5 நேர தொழுகை இருக்கின்றது. ஆனால் அந்த 5 நேர தொழுகையை நம்மால் தொழுக முடியவில்லை. அல்லாஹு அக்பர் என்ற பாங்கு சத்தம் கேட்கிறது. ஹய்யாலஸ் ஸலாஹ், தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹய்யாலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று 5 நேரமும் நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. நமக்கு வீட்டுக்கு அருகாமையில் பள்ளிவாசல், வீடு எட்டி பார்த்தோம் என்று சொன்னால் பள்ளிவாசல், இந்த அளவிற்கு நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலை நாம் தொழுவதற்கு அங்கே சென்று 5 நேர தொழுகையை கடமைகளை நிறைவேற்றுவதற்கு நம்மால் முடியவில்லை என்று சொன்னால் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எத்தனையோ அருள் வளங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த அருள் வளங்களை எல்லாம் சுருட்டி வைத்து விட்டார் என்று சொன்னால், பறித்து விட்டார் என்று சொன்னால் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அன்பானவர்களே, நாம் அவனுக்கு நன்றி கெட்ட அடியார்களாக, அவன் வழங்கிய அருள்கொடைகளுக்கு, அருள் வளங்களுக்கு நன்றி செலுத்தாதவர்களாக, 5 வேளை தொழுகையை தொழுவார்களாக, அல்லாஹ்வை மறந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் ஆழ்ந்தோம் என்று சொன்னால், ஒருவேளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் கொடுத்த நிஅமத்துகள் ஏராளம். வீடாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பறித்து விட்டால், புடுங்கி விட்டால் நம்மால் வாழ முடியுமா? நம்மால் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ முடியுமா? யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப இந்த மிஅராஜ்
இந்த விண்ணுலக பயணம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நுபுவத் அந்த காலகட்டத்தில் நடந்ததுதான், யாரும் மறக்க முடியாது. ஆனால் அந்த நாளை 27 ரஜப் பிறை 27 தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் மேற்கொண்டார்கள். எனவே அந்த நாளை கண்ணியப்படுத்தியவர்களாக, சிறப்பித்தவர்களாக, மரியாதை செய்தவர்களாக அந்த நாளில் நோன்பு வைப்பது, திக்ர் செய்வது, ராத்தி போதுவது, மௌலூத் ஓதுவது, இது போன்ற விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா ஒரு நாள் நபி தோழர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள், சற்று யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் மிஅராஜ் பயணம் சென்று வந்துள்ளேன், 7 வானங்களை தாண்டி அல்லாஹ்விடத்தை சந்தித்து சொர்க்கத்தையும் நரகத்தை பார்த்துவிட்டு நான் வந்திருக்கின்றேன், நம்புங்கள். அதை தொடர்ந்து சிறப்பு தொழுகைகளும், திக்ர்களும், தஸ்பீஹ்களும், நோன்புகளும், இரவில் நின்று வணங்குங்கள், இது போன்ற காரியங்களை செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களை பார்த்து சொன்னதாக ஏதோ ஒரு வரலாறு இருக்கின்றதா? எந்த ஒரு வரலாறையும் பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் என்று அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்களா? அவருடைய மனைவிமார்கள் நடைமுறைப்படுத்தினார்களா? சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்தினார்களா? அப்படி நடைமுறைப்படுத்தாத, கட்டளைப்படாத, சொல்லப்படாத விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தரப்படாத, சொல்லப்படாத விஷயத்தை நாம் அதை மார்க்கமாக ஏற்று நாம் நடந்தோம் என்று சொன்னால் மறுமை நாளில் அன்பான சகோதரர்களே மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம், மிகப்பெரிய நஷ்டவாளி ஆகிவிடும். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் நாம் ஏவப்படாத, நாம் சொல்லித்தராத காரியங்களை தங்கள் வாழ்க்கை வழிமுறையாக ஏற்று யார் பின்பற்றுகிறார்களோ ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும், அது மறுக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களை, தாய்மார்களை, பெரியவர்களை, யோசித்து பாருங்கள். அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள், எங்க அஜத்மார்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள் என்று நாம் இஸ்லாத்தின் பெயரால் நாம் அந்த காரியங்களை நாம் ஏற்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்தலாம் என்று சொன்னால் அன்பான சகோதரர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் ஃபஹுவ ரத்துல், அது நிராகரிக்கப்படும். இன்றைக்கு நாம் என்ன நினைச்சு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, எங்க அஜர்குமார் சொல்லிட்டாங்க, எங்க ஊர் வழக்கம், எங்க ஜமாத் வழக்கம், என்னுடைய மூதாதையர்கள் செய்தது, என்னுடைய வாழையாக என்னுடைய குடும்பங்கள் எல்லாம் செய்தது, என்னுடைய ஊர் மக்கள் எல்லாம் செய்தது, எனவே இது இஸ்லாத்தில் உள்ளதா என்று நாம் இதுக்காக அல்லாஹ்விற்கு கூலி கிடைக்கும் என்று நாம் குருட்டுத்தனமாக இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக புரிதல் இல்லாமல் பின்பற்றி நாம் சென்று விட்டோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, சற்று யோசித்து பாருங்கள். இஸ்லாத்தின் பெயரால் எத்தனையோ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம், எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாத்தின் பெயரால் எத்தனையோ காரியங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு இஸ்லாத்தின் பெயரால் எத்தனையோ காரியங்களை, எத்தனையோ செயல்களை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது, எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், நாங்கள் செய்கின்றோம் என்று இஸ்லாத்தை சரியாக புரியாமல், விளங்காமல், அறியாமல் அதை கண்மூடித்தனமாக பின்பற்றினோம் என்று சொன்னால் மறுமை நாளில் நஷ்டவாளியாக ஆகிவிடுவார்களே. அல்லாஹ் தஆலா ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். மலையளவு நன்மைகளும் இபாதத்துகளும் செய்வது பெரிய விஷயம் அல்ல, நன்மைகளை செய்வது பெரிய விஷயம் அல்ல. மாற்றார்கள் கூட நன்மைகளை செய்கிறார்கள், மாற்றார்கள் கூட புண்ணியங்களை செய்கிறார்கள், நன்மையான விஷயங்களை செய்கிறார்கள், ஏழை எளிய மக்களுக்கு, ஏழைகளுக்கு உதவுகிறார்கள், உணவு வழங்குகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளாமல், அல்லாஹுவை நம்பாமல், அல்லாஹு சொன்ன விஷயத்தை நாம் மனதில் ஏற்றாமல் நாம் மனயிச்சையை நாம் முற்படுத்தி நம்முடைய வாழ்க்கை நாம் அமைத்தோம் என்று சொன்னால் அதற்கு எந்த விதமான பலனும் எந்த விதமான பிரதிபலிப்பையும் மறுமை நாளில் நாம் கண்டுகொள்ள முடியாது. மாணவர்களே, நபிகளா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார் பாருங்கள், வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபஅன்ஹு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இந்த உங்களிடத்தில் ஒரு தூதர் வந்திருக்கிறார், அவர் எதை கொண்டு வந்திருக்கிறாரோ, எதை கட்டளையிடுகிறாரோ, எதை செய்ய சொல்கிறாரோ அதை நீங்க செய்யுங்கள், எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்யுங்கள், எதை விட்டு தவிர்த்து கொள்ள சொல்கிறாரோ அதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்க என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலை பற்றி சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எத்தனையோ விஷயங்களை சொர்க்கத்திற்கு போவதற்காக, சொர்க்கத்திற்கு நுழைவதற்காக எத்தனையோ காரியங்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதே பின்பற்றுவதற்கு நம்முடைய வாழ்க்கை போதாது. அன்பானவர்களே, இதை விட்டுவிட்டு மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தை தர்கா வழிபாடு என்றும்,
தர்கா வழிபாடு என்றும் இன்ன பிற வழிபாடுகள், சிறப்பு வழிபாடுகள், சிறப்பு திக்ருகள், தஸ்பீகள் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்திற்கு முரணான இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு காட்டு தரப்படாத விஷயத்தை எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி மறுமை நாளில் நஷ்டப்பட வேண்டும்? யோசித்து பாரு அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள். நாம் செய்யக்கூடிய நன்மைகள், நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடிய தற்காலிகமான இந்த உலகத்தில் ஒரு வீட்டை கட்டுவதாக இருந்தால் எப்படி கட்டுகின்றோம்? எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து கட்டுகின்றோம் ஒரு வீட்டை. என்ன கல்லு வாங்க வேண்டும், என்ன ஜல்லி வேண்டும், என்ன பெயிண்ட் அடிக்க வேண்டும், எந்த மாதிரியான வீடு அமைக்க வேண்டும் என்று எப்படியெல்லாம் சாதாரண ஒரு வீட்டை அமைப்பதற்காக நாம் எந்த அளவிற்கு நாம் ஆராய்ச்சி செய்கின்றோம். நாம் ஒரு இபாதத்தை எடுத்துக்கொண்டால், ஒரு அமலை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை ஏவி இருக்கிறானா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதை போதனை செய்கிறார் என்று சற்று யோசித்து பார்க்க கடமைப்படுகிற அன்பானவர்களே. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த இடத்தில் நமக்கு பல மணி நேரம் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி நினைவுபடுத்தப்பட்டது. அதையெல்லாம் வீடுகளை அங்காங்கே அமர்ந்து கொண்டு தாய்மார்கள், சகோதரிகள் அனைவர்களும் செவிமடித்தீர்கள் என்று நாம் நினைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அதனுடைய விஷயங்களை, காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.